ஜெய் சாயிராம். மகிழ்வான இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிவிட எண்ணலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே மின்னல் வேகத்தில் திடீர் திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படத்தான் போகிறது. ஆம் என் குழந்தா, அதிசய அற்புதத்தைக் கண்டு நன்றி சொல்ல ஓடோடி வரத்தான் போகிறாய். நீ ஏங்கி தவிக்கும் விஷயத்திற்கு நாளையே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என் பிள்ளையே. மன நிம்மதி பெறப்போகிறாய். நீ போராடும் பிரச்சனை அனைத்துமே நன்மையில் முடியப் போகிறது. ஆம் என் குழந்தா, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எப்பொழுதிலும் எல்லா சூழ்நிலையிலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க பழகு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இடையில் தடங்கள் வந்தாலோ அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் வந்தாலோ உடனே சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. வரும் பிரச்சனை எதுவுமே நிரந்தரமாக உன்னிடம் இருக்க போவதே இல்லை. ஆம் என் குழந்தா, பிரச்சனைகளை பார்த்தும் உனக்கு வரும் கஷ்டங்களை பார்த்தும் உனக்கு வரும் கஷ்டமான சூழ்நிலையை சந்திப்பதாலும் நீ பயப்படாதே. அப்படி பயப்பட்டால் அந்த பிரச்சனையிலேயே மூழ்கிவிட வேண்டியதுதான். வரும் பிரச்சனையை தைரியமாக தூர நின்று அந்த பிரச்சனையை திரும்பி பார்த்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் தெரியும். உன் பிரச்சனைகளுக்கான வழியும் உனக்கு மிக தெளிவாகவே புலப்படும். ஆம் என் குழந்தையே, எப்பொழுதுமே தைரியமாக இரு. மிகப்பெரிய அற்புத அதிசயத்தை உன் கண் முன்பாக நான் காண்பிப்பேன். எந்த பிரச்சனையை பார்த்து நீ பயந்து நடுங்குகிறாயோ அதே பிரச்சனையை வேறு சிலர் மிக தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். அதே போல எந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்று நீ நினைக்கிறாயோ அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து பல பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்பதை முதலில் ஆராய கற்றுக்கொள். அவர்கள் எதை செய்ததை நீ செய்யாமல் இருக்கிறாய், அதனால்தான் அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்கிறாய். அப்படி அதை செய்துவிட்டால் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக உயரத்திற்கு போகலாம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா என் குழந்தையே? ஒரு ஊரில் மிகவும் கைதேர்ந்த ஒரு மருத்துவர் வாழ்ந்து வந்தார். அந்த மருத்துவர் வைத்தியம் செய்தால் நீங்காத நோய் என்று எதுவுமே இல்லை. அவர் வைத்தியம் செய்தால் யார் வேண்டுமானாலும் பிழைத்து விடலாம் என்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் இருந்து கொண்டிருந்தது. அப்படி வைத்தியத்தில் மிக கை தேர்ந்தவர்தான் அந்த வைத்தியர். அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து ஊரின் அரசருக்கு ஒரு புதுவிதமாக நோய் வந்தது. அந்த நோயிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று தெரியாமல் அந்த அரசரின் வைத்தியருக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அரசருக்கு நோய் மிகவும் முற்றியதே தவிர குறைந்த பாடே இல்லை. அரசவையின் வைத்தியர் என்னவெல்லாம் செய்தாலும் அந்த நோய் தீர்ந்த பாடே இல்லை. என்ன செய்வது? எப்படி அரசரின் உயிரை காப்பாற்றுவது? எப்படி அந்த நோயிலிருந்து அரசரை மீட்டு எடுப்பது என்று தெரியாமல் அந்த நாட்டின் மக்கள் அனைவருமே குழம்பிக் கொண்டிருந்தனர். அரசவையில் இருக்கும் அனைவருமே மிக வேதனையோடு இருந்து கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த கைதேர்ந்த வைத்தியரின் ஞாபகமும் அவருடைய நினைப்பும் எல்லோருக்குமே வந்தது. எப்படியாவது அந்த வைத்தியரை சந்தித்து அவரை அழைத்து வந்து நம் அரசரை குணப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து அந்த ஊர் மக்கள் அனைவருமே அரண்மனைக்கு சென்று அங்கு இருக்கும் அனைத்து அமைச்சர்களிடம் இதை பற்றி கூறினர்.
இதை கேட்டவுடன் அரண்மனையில் இருப்பவர்களுக்கும் மன நிம்மதி ஏற்பட்டது. எப்படியாவது பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த கைதேர்ந்த மருத்துவரை அழைத்து வந்து அரசருக்கு நல்ல வைத்தியம் செய்ய வேண்டும், எப்படியாவது அவரை காப்பாற்றிவிட வேண்டும், நம்மளுடைய அரசரை காப்பாற்றி நல்லபடியாக அவரை உயிர்த்து எழ செய்ய வேண்டும் என்று நினைத்து அமைச்சரில் 2 பேர் அந்த வைத்தியரை காண சென்றனர். அவர்கள் சென்று பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த கைதேர்ந்த வைத்தியரை பார்த்து தங்களுடைய நிலைமை என்ன என்பதை சற்று விரிவாக விளக்கி அந்த மருத்துவர் வந்து அரசருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டனர். உடனே அந்த வைத்தியரும் தான் வந்து அரசரை குணப்படுத்துகிறேன் என்ற நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலை வருகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். மறுநாள் காலை தனக்கு தேவை வைத்தியத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், அனைத்து விதமான மருந்துகள், பச்சிலைகள் என்று தேவையான மூலிகைகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு அவரும் பக்கத்து ஊரில் அரசரை குணப்படுத்த தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். அவரும் அந்த கைதேர்ந்த வைத்தியரும் சரியான நாளில் அரசவை வந்து சேர்ந்தார். போகும் வழியெல்லாம் அவர் கேட்ட அந்த செய்தி, அரசருக்கு கொடிய நோய் வந்துவிட்டது, எப்படிதான் குணப்படுத்தப் போகிறோம் என்று தெரியவில்லையே என்று அனைத்து மக்களும் மனம் வருந்தி பேசியதை அந்த மருத்துவர் கேட்டுக்கொண்டே சென்றார். அப்படி என்ன நோயாக இருக்கும் என்று நினைத்து கொண்டே அரசவைக்கு சென்று அரசரை பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது அவருக்கும் வந்த நோயின் வீரியம் என்னவென்று. மிகவும் உடல் தோய்ந்து மெலிந்த நிலையில் இருந்தார் அரசர். உடல் முழுவதும் சிறு சிறு கொப்பளங்கள் நிறையவே இருந்தது. எப்படியாவது எங்கள் அரசரை காப்பாற்றிவிடுங்கள் என்று அனைவருமே கைகூப்பி நின்றனர் வைத்தியரை பார்த்து. வைத்தியரும் தன்னால் ஆன மருந்து அனைத்தையும் கொடுத்து தன்னால் இயன்ற மூலிகைகள் அனைத்தையும் சேகரித்து அரசருக்கு பல வைத்தியங்கள் செய்து பார்த்தால், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வைத்தியம் எதுவுமே பலனளிக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று மருத்துவருக்கு புரியவே இல்லை. நாம் அத்தனை முறைகளையும் செய்து ஆகிவிட்டது, ஆனாலும் அரசருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லவே இல்லையே, இனி என்னத்தான் செய்ய போகிறோம் என்று குழப்பத்தோடு வைத்தியர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அரசருக்கு மிகவும் உடல் பலவீனமடைந்து இறந்தும் போனார் அரசர். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரியாமலேயே, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமலேயே மிக மன வருத்தத்தோடு தன்னுடைய நாடு வந்து சேர்ந்தார் வைத்தியர். காலம் சென்றது. அந்த அரசருக்கு அந்த நாட்டின் அரசர் இறந்தமையால் மீண்டும் அவருடைய புதல்வன் அரசராக நியமிக்கப்பட்டான். காலம் சென்று கொண்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து அதே நோய், அரசருக்கு ஏற்பட்ட அதே நோய் அவனுடைய மகனுக்கும் ஏற்பட்டு இப்பொழுது அந்த நோயின் தாக்கத்தில் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார் அந்த இளவரசரும். இதே நோய் மீண்டும் வந்துவிட்டதே என்று அந்த ஊர் மக்கள் அனைவருமே மிகவும் வருத்தத்தோடு இருந்தனர். மீண்டும் பக்கத்து ஊரில் இருக்கும் அதே கைதேர்ந்த வைத்தியரை அனைவருமே உதவிக்கு கூப்பிட்டனர். தங்கள் அரசருக்கு மீண்டும் அதே கொடிய நோய் தாக்கி இருக்கிறது, எப்படியாவது இந்த தடவையாவது அவரை காப்பாற்றிவிடுங்கள் என்று மிக வருத்தத்தோடு அந்த வைத்தியரை பார்த்து கேட்டுக்கொண்டனர் அனைவருமே. ஆனால் அந்த வைத்தியர் ஏற்கனவே தான் வந்து வைத்தியம் பார்த்தும் அந்த நோயிலிருந்து அவரை குணமாக்க முடியவில்லை, அதே நோய் மீண்டும் வந்திருக்கிறது என்று கூறுகிறீர்கள், இப்பொழுதும் என்னால் காப்பாற்ற இயலுமா என்று எனக்கு மிக குழப்பமாக இருக்கிறது என்று மிகவும் குழப்பமாக பேசினார் வைத்தியர். இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் வருத்தத்தோடு என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பி நின்று கொண்டிருக்கும் பொழுது, நான் அரசரை காப்பாற்றுகிறேன், என்னுடைய வைத்தியத்தால் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தையோடு அந்த கைதேர்ந்த வைத்தியரின் மகன் வந்து நின்றான். தன் தந்தையால் முடியாததை நான் முடித்து காட்டுகிறேன் என்று நம்பிக்கையோடு கூறினான். வைத்தியருக்கு எதுவுமே புரியவில்லை. தான் சென்றும் அதை குணப்படுத்த முடியாமல் இருந்த தமக்கு எப்படி தன் மகன்
இவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறான் என்று தெரியாமல் சரி என்று தன் மகனை வைத்தியத்திற்காக பக்கத்து நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் வைத்தியர். சில நாட்களிலேயே ஒரு நல்ல செய்தி வைத்தியரின் காதில் வந்து விழுந்தது. பக்கத்து ஊரில் இருந்த 2 அமைச்சர்கள் சந்தோஷமாக, எங்களுடைய இளவரசர் குணமாகிவிட்டார், தாங்கள் அனுப்பிய உங்களுடைய மகனால் எங்கள் அரசர் குணமாகிவிட்டார் என்ற செய்திதான் அந்த இனிப்பான செய்தி. இதை கேட்ட வைத்தியருக்கு மிகவும் ஆச்சரியம். தன்னால் முடியாததை எப்படி தன் மகன் செய்தான் என்ற ஆச்சரியத்தால் தானும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பக்கத்து ஊரில் அரசவைக்கு வந்து சேர்ந்தார். வந்து தன்னுடைய மகனை நோக்கி, எப்படி மகனை உன்னால் முடிந்தது? என்னால் முடியவில்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு வைத்தியத்தை உன்னால் எப்படி செய்ய முடிந்தது? என்னதான் நடந்தது என்ற கேள்விக்குறியோடு தன் மகனை நோக்கி காத்து கொண்டிருந்தார் மகனின் பதிலுக்காக. அப்பொழுது வைத்தியரின் மகன் பேச ஆரம்பித்தான். தந்தையே, எல்லாம் தாங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். மிக மிக அரிதான வைத்தியம்தான். தாங்கள் வைத்தியத்தையும் நோயையும் நோயின் தீவிரத்தையும் பார்த்தீர்களே தவிர என் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கவில்லை. ஆனால் நான் நோயையும் நோயின் தீவிரத்தையும் பார்த்ததும் அருகில் இருக்கும் சூழ்நிலைகளையும் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதையும் சற்று கவனமாக ஆராய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் என் கண்களுக்கு மிக வலிமையான விஷம் கொண்ட ஒரு சிலந்தி பூச்சியின் வலை என் கண்களுக்கு தெரிந்தது. அதுவும் அரசரும் இளவரசரும் தங்கியிருந்த அந்த அறையில் அந்த சிலந்தி பூச்சியின் வலையும் அதனுடைய கூடும் என் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. அந்த சிலந்தி பூச்சியால் தான் இந்த நோய் வந்திருக்கிறது என்பதையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். அதுவும் அரசர் மட்டுமே பயன்படுத்தும் அந்த அறையிலிருந்து தான் இந்த ஒரு சிலந்தி கூடு கட்டி தன்னுடைய விஷத்தன்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக கண்டுபிடித்து விட்டேன். அந்த சிலந்தி பூச்சியின் விஷத்தன்மை முறியடிக்கும் அளவிற்கு அந்த ஒரு வைத்தியத்தை தான் நான் செய்தேன். இப்பொழுது இளவரசர் குணமாகிவிட்டார். அந்த சிலந்தி பூச்சியையும் நான் அழித்து விட்டேன் என்று கூறினாராம் மகன். இதை கேட்ட வைத்தியருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிரச்சனை என்ன என்பதை மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நோயையும் நோயின் தீவிரத்தையும் அதற்கான மருந்தையும் மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ நோயையும் கண்காணித்துவிட்டு சுற்றி நடக்கும் சூழல் என்ன, அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிமுறை என்ன என்பதையும் ஆராய்ந்திருக்கிறாய். இந்த ஒரு புத்தி கூர்மை உன்னிடம் எப்படி வந்தது என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி முடித்தாராம் வைத்தியர். ஆம், பிரச்சனையை மட்டுமே பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு யாருக்குமே கிடைப்பதே இல்லை. பிரச்சனையிலிருந்து சற்று தொலைவில் வந்து அந்த பிரச்சனையை சற்று கூர்ந்து கவனித்து அது நம்மிடம் வந்த நோக்கம் என்ன, ஏன் வந்திருக்கிறது, அதற்கான தீர்வு என்ன என்று ஆராய கண்டுபிடித்தால் நிச்சயமாக அதற்கான வழி பிறக்கும் என்பதை இந்த வைத்தியரின் மகனின் பதில் மூலமாக புரிந்து கொள்ளலாம். பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து அது அருகிலேயே நின்று கொண்டிருந்தால் வந்த பிரச்சனை மிக மிக பெரிய பூதாகரமாகத்தான் தெரியும். ஆனால் சற்று தொலைவில் இருந்து அந்த பிரச்சனையை பார்த்தால் அதற்கான வழியும் தென்படும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியும் கண்களுக்கு புலப்படும். பிரச்சனையும் மிக கடுகளவாக தெரியும். இதுதான் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூட்சமம் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு அருகிலேயே இருந்து எனக்கான உதவி அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியம் உன் மனதில் இருந்துவிட்டால் முடியாது, நடக்காது என்ற விஷயத்தையும் நிச்சயமாக உன்னால் நடத்தி காட்ட முடியும், நடத்தியே காட்ட முடியும். பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது.
எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாருமில்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது என்னிடம்தானே இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ வேறு எங்கோ சென்றால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். நாளை விடியலில் கண் விழித்துப் பார். என் திட்டம் அப்பொழுது உனக்கு புரியும். மனதை கலங்க வைக்காதே.
உனக்கான அதிசயமும் ஆச்சரியமும் வழியில்தான் இருக்கிறது. உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன்னிடம் வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. இதோ வந்தே விட்டது. நாளை பார், என் திட்டம் உனக்கு மிக நன்றாகவே புரியும். நான் உன்னிடம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்று நான் உன்னிடம் ஒரு ஆலோசனையை வழங்கினேன். ஆனால் நீயோ பொறுமையாக காத்திருந்து காலம்தான் போய்க்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை. நான் பொறுமையாக காத்திருந்தும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது இருக்கத்தான் முடியுமா? எனக்கான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கோபமாக கேட்கிறாய். நீ கூறுவதும் சரிதான். பொறுத்திருந்து உன் மனம் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் சாயிநாதரிடமே வந்து மிக கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன். நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்துவேன். இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார், உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்வில் உயரப்போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். கேட்காமலேயே உதவி செய்யும் உன் சாயிநாதர், நீ என்னிடம் கோபமாக கேட்டும் கூட நான் செய்யாமல் இருப்பேனா? உன் கோபம் பற்றி எனக்கு தெரியாதா? என்னிடம் வந்து கோபத்தை கொட்டிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு என்னிடமே மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள், என் மனம் ஏதோ குழப்பத்தில் இருந்ததால் நான் அப்படி பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மீண்டும் வந்து உன்னுடைய மனபாரத்தை கொட்டுவாய். அப்படியாப்பட்ட பிள்ளை நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் மனதும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு வழங்குவேன். இது உன் சாயப்பாவின் உனக்காக வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வார்த்தைகள்தான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் கூறுவதுதான் வாக்கு. தேவையில்லாமல் என் வாயிலிருந்து எந்த சொற்களும் எழவே எழாது. சொற்கள் என் வாயிலிருந்து எழுந்துவிட்டால் அது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். ஒரு கண நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. நாளை பார், என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம் சாயப்பா நமக்கு மீண்டும் மீண்டும் வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அறிவுரையையும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். நம் மனதில் இடம் கொடுத்து அதை கேட்கலாம். நம்மளுடைய நோய், நம் மனவலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் சரி, நம் துன்பம், நம் தோல்வி எல்லாவற்றிலும் நம் சாயப்பா சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லாமே மாறும். நமக்கு அதை மாற்றியமைப்பார் நம் சாயி தேவா. உலகமாய் இருந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம்.
எல்லா சுமைகளையும் சாயப்பாவிடம் தந்துவிட்டு தைரியமாக நம் வழியில், நாம் தேர்ந்தெடுத்த பாதையில், நம் சாயப்பா நமக்காகவே வழிவகுத்த பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். தைரியத்தோடு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக நமக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். நமக்கு துணையாக சாயி தேவா என்றும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பார் என்ற தைரியத்தோடு எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். நாம் நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் சாயிநாதரே முன் சென்று நமக்கு முன்பாகவே அதை களைந்து விடுவார்.